ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மலையாளம் சின்னங்கள் எழுத்துக்களுடன் சேர்க்கும் முறை எப்படிங்கிறத பார்க்கலாம். மலையாள சின்னங்கள் அக்ஷரங்களோடு சேர்க்கின்ற விதம். அதாவது சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறது குறியீடுகள். நம்ம தமிழில் துணைக்கால், புள்ளி அப்படியெல்லாம் குறியீடுகள் போடுறோம் இல்லையா? துணை குறியீடுகள். அதைத்தான் மலையாளத்தில் சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷரங்களோடு எழுத்துக்களுடன் சேர்க்கேண்ட சேர்க்கும் விதம் முறை. அப்போ மலையாள சின்னங்கள் எழுத்துக்களுடன் சேர்க்கும் முறை எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் தமிழில் மாதிரியே தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் தமிழ் மலையாளம் அந்த துணை குறியீடுகளுக்கு வருது. அந்த தமிழில் இல்லாத சில குறியீடுகளும் எக்ஸ்ட்ரா மலையாளத்தில் வருது. அதுவும் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேம் குறியீடுகள் அதில் வர சின்ன சின்ன வித்தியாசங்கள் நம்ம பார்த்து போகலாம். ஆங்கிற எழுத்துக்கு குறியீடு ஒலி அமைப்பு கிடையாது இல்லையா? அதாவது துணை குறியீடுகள் இல்லை. கா அதே அமைப்பு தான் வருது. நம்ம ஆங்கிற சவுண்டு கிடைக்கிறதுக்காக நம்ம தமிழில் என்ன செய்வோம்? ஒரு துணைக்கால் போடுறோம் இல்லையா? அந்த துணைக்காலுக்கு பதிலாக மலையாளத்தில் ஒரு லைட்டாக காது மாதிரி இல்லையா, பகுதி வளைச்சி காது மாதிரி போடுவாங்க. அந்த நம்ம எழுத்துக்களுடன் இந்த குறியீடு சேர்த்துட்டு அதை என்ன செய்கிறோம்? நம்ம ஆங்கிற ஒலி அமைப்பு கிடைக்குது. பாருங்கள், கா பக்கத்தில் அந்த காது மாதிரி உள்ள துணை குறியீடை போட்டவுடனே கா, மா, தா. அது சேர்த்து வருகின்ற வாக்கள் ஒரு 3 வாக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். காக்கா, மாலா, தாலி. இனி ஈங்கிற இந்த சவுண்டு ஒலி அமைப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம தமிழ்லையும் மலையாளத்துலேயும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு குறியீடு தான். அதாவது ஒரு மேலே சுழிச்சு போடுவோம் இல்லையா? மலையாளத்தில் அது வள்ளி அப்படிம்பாங்க. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த எழுத்துக்களை எழுதி அந்த குறியீடு இந்த சுழி நம்ம எழுத்தோட ஒட்டி ஜாயின் பண்ணி போடுவோம் இல்லையா? மலையாளத்தில் அந்த குறியீடு போடும்போது, அந்த வள்ளி போடும்போது நம்ம எழுத்தில் டச் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு கேப்பு போட்டு தான் அந்த வள்ளி போடுவாங்க. புரியுதா? பாருங்கள், மா அதில் பாருங்கள் வள்ளி நான் போட்டிருக்கேன். அதில் டச் பண்ணலை. அதே மாதிரி தமிழில் எழுதும்போது நம்ம என்ன செய்வோம்? அதில் டச் பண்ணி எழுதுவோம். அந்த சின்ன வித்தியாசம் மட்டும்தான். மற்றபடி எல்லாம் ஒலி அமைப்பு எல்லாமே சேம் தான். மீ, கி, தி. அது சேர்த்துள்ள வாக்குகள் மிட்டாயி. மிட்டாயி அப்படின்னா நம்ம தமிழில் முட்டாய் அப்படிங்கிறோம் இல்லையா? மிட்டாய். அதுதான் மலையாளத்தில் மிட்டாயி. கிண்ணம், திரா. திரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த அலைகள் இல்லையா? வேவ்ஸு, கடலில் உருவாகிற அலைகள் இருக்கு இல்லையா? அதைத்தான் மலையாளத்தில் திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஈங்கிற சவுண்டுக்கு வர்ற அந்த குறியீடு அல்லது சின்னம் பாருங்கள். தமிழை மலையாளம் ஒரே மாதிரி தான். அதில் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த குறியீடு போட்டுட்டு அந்த சுழி போட்டுட்டு டச் பண்ணி எழுதி கடைசியில் சுழிச்சு விடுவோம் இல்லையா? ஆனால் மலையாளத்தில் முதல்லையே ஃபஸ்ட்டே சுழிச்சு விட்டு தான் பாக்கி உள்ள அந்த லைனை போடுறாங்க. அதுவும் இதே மாதிரி தான். எழுத்தில் பெருசாக டச்சிங் வராது. நம்ம எழுத்தில் டச் பண்ணி போட்டு அதில் நம்ம கடைசியில் சுழிச்சு விடுவோம். மலையாளத்தில் ஃபஸ்ட்டே சுழிச்சிட்றாங்க. இந்த சின்ன வித்தியாசம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. மீ, வி, தி. அதாவது இழுத்து சொல்லணும்னா மீஷா, வீடு, தீரம். அதாவது தீரம் அப்படிங்கிறது கரையை தான் நம்ம மலையாளத்தில் தீரம் அப்படிம்பாங்க. ஷோர் இருக்கு இல்லையா? சீஷோர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? கரை, கடல். அதே மாதிரி அந்த கரையை தான் என்னென்னு சொல்லுவாங்க? தீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஊ. இந்த 2 ஒலி அமைப்பும் கிடைக்கிறதுக்காக தமிழில் இந்த ஊங்கிற ஒலி அமைப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம வேறு சிம்பல் உபயோகிக்கிறோம் இல்லையா? குறியீடுகள் வேறு நம்ம உபயோகிப்போம். மலையாளத்தில் இந்த ஊங்கிற இந்த ஒலி அமைப்பு கிடைக்கிறதுக்காக சேம் தான். எல்லா எழுத்துக்களுக்கும் அந்த சேம் சிம்பலை தான் உபயோகிப்பாங்க. அதில் சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும்தான். ஊ எழுதும்போது ஒரு கொக்கி மாதிரி எழுதி அடியில் ஒரு முட்டை இல்லையா? ஒரு சின்ன சர்க்கிள். இந்த ஊங்கிற சவுண்டு கிடைக்கிறதுக்காக ஒரு கொக்கி மாதிரி வரைச்சி அதில் 2 சர்க்கிள், அது ஒரு சர்க்கிள் போட்டு அது மேலேயே அடுத்த ஒரு சர்க்கிள். இந்த 2 வித்தியாசம்தான். ஓகே, பாருங்கள். கு, மு, பு. குடா, முயல், புலி.
அதே மாதிரி ஊங்கிற சவுண்டுக்காக சூ கூ சூ இல்லையா, இந்த ஒரு கொக்கி போட்டு அதில் 2 சர்க்கிள். சூரியன், கூடு, சூடு. இனி அடுத்தது முக்கியமான ஒரு எழுத்து அப்படின்னா ரு. அதாவது நம்ம ரூ போடுறோம் இல்லையா, இருதயம், ரூ. அதுக்கு பதிலாக இங்கே போடுற அந்த சிம்பல் தான் ரு. அதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த சிம்பல்லாம் பார்க்கும்போது ஏகദേശம் உங்களுக்கு சேம் மாதிரி தெரியும் இல்லையா, ஆனால் அதை உன்னிப்பாக கவனித்தா அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படியே வரும். இந்த லைட்டாக எஸ் மாதிரி போட்டு அடியில் என்ன செய்கிறோம், சுழிச்சு விடுறாங்க இல்லையா, மேலே அதெல்லாம் கொக்கி மாதிரி வள்ளி அப்படி வரும். இதில் வந்து எஸ் லைட் ஒரு சின்ன எஸ் போட்டு பின்னாடி சுழிச்சு விடுறது மாதிரி, அதான் ருங்கிற இந்த சிம்பல் கிடைக்கிறதுக்கு பாருங்கள். கா எழுதி அதில் லைட்டாக சுழிச்சு விட்ருக்கேன், க்ரு. மா எழுதி உள்ளே சுழிச்சா மிரு. வா எழுதி சுழிச்சா விரு. கிருஷி, மிருகம், விருக்கா. இந்த விருக்கா அப்படின்னா கிட்னி. ஓகேவா, மலையாளத்தில் இந்த கிட்னி என்னன்னு சொல்லுவாங்க, விருக்கா அப்படிம்பாங்க. சிறுநீரகம் இருக்கு இல்லையா, அதான் விருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஏங்கிற சவுண்டு, இந்த ஏங்கிற சவுண்டெல்லாம் தமிழ் மலையாளம் வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க, சேம் தான். ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா. கே, சே, வே. கெணி, செவி, வெள்ளா. அதாவது கெணி அப்படின்னா இந்த ட்ராப் இருக்கு இல்லையா, ட்ராப் நம்ம பொறி வைக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க, அதை தான் மலையாளத்தில் கெணி அப்படிம்பாங்க, ட்ராப்பு. செவி தெரியும் உங்களுக்கு, காது, காது மலையாளத்தில் செவி, வெள்ளா கலர் இல்லையா. அதே மாதிரி ஏங்கிற சவுண்டு கிடைக்கிறதுக்கும் அந்த ரெட்டை கொம்பு கே, பே, சே இல்லையா. கேரளம், பேனா, சேனா, சேனக்கிழங்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா. அடுத்து ஐங்கிற அந்த ஒலி அமைப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 2 கொம்பு, இப்போ 2 ஒத்த கொம்பு போட்டிருக்காங்க சேர்த்து இல்லையா மலையாளத்தில். தமிழில் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கை, தைன்னெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் பாருங்கள். கை, தை, மை, கைலி, தயிர், மைனா. இதுக்கு அந்த 2 ஒத்த கொம்பு 2 கொம்பு சேர்த்து எழுதுறது தான் மலையாளத்தில் அந்த ஐ சவுண்டு வருது. அடுத்து ஓ, ஓ இதெல்லாம் தமிழ் மலையாளம் ஒரே மாதிரி தான். ஒரு ஒத்த கொம்பு போட்டு அதை எழுதி என்ன செய்கிறோம், நம்ம துணைக்கால் போடுவோம், அங்கே காது மாதிரி போடுறது, அவ்வளோதான். அதே மாதிரி ஓ சவுண்டுக்கும் 2 ரெட்டை கொம்பு போட்டு நம்ம எழுத வேண்டிய எழுத்துக்களை எழுதி அதில் காது மாதிரி போடுறது, துணைக்காலுக்கு பதிலாக காது மாதிரி. பாருங்கள், ஓ சவுண்டு வர்றது கோ, போ, தோ. கொடி, பொடி, தொலி. அதே மாதிரி ஓ சவுண்டு கிடைக்கிறதுக்காக கோ, போ, தோ. அதாவது கோடி, போலீஸ், தோட்டம். இனி அவு சவுண்டு. அவுங்கிற சவுண்டு தமிழ் மலையாளம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா. நம்ம அந்த ஒத்த கம்பு போட்டு அந்த எழுத்து எழுதி மறுபடியும் அந்த லா மாதிரி போடுவோம் இல்லையா, அப்போ தான் அது அவு சவுண்டு வரும். மலையாளத்தில் அந்த ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் எழுத்தோடு சேர்த்து அந்த ஹார்ட்டோட ஹாஃப் இல்லையா எழுதியாச்சுன்னா அது அவு சவுண்டு. பாருங்கள், கவு, பவு, மௌ. கௌதுகம், பவுடர், மௌனம். இந்த கௌதுகம் அப்படின்னா என்னென்னா க்யூரியாசிட்டி, ஆர்வம் இல்லையா, க்யூரியாசிட்டி தான் மலையாளத்தில் கௌதுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த அம்ங்கிற ஒலி அமைப்புக்கு கம்மு, நம்ம எழுதியிருக்கேன் பாருங்கள். நகம், முகம், பணம் இதெல்லாம் வரும்போது அந்த சின்ன ஒரு சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் தான், பெருசாக வராது, ஒரு சின்ன ஒரு டோட்டு மாதிரி, அவ்வளோ அது மட்டும்தான் வரும். இவ்வளோ தான் மலையாள அந்த சின்னங்கள் எழுத்துக்களுடன் சேர்க்கும் முறை. இனி இதோட கொஞ்சம் மெய் எழுத்துக்களுடன் இந்த கொஞ்சம் சிம்பிள்ஸ் சேர்ப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா, தமிழில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வர்றது, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இனி அடுத்து பாருங்கள், மலையாள மெய் எழுத்துக்களுடன் சேர்க்கும் சின்னங்கள் எதெல்லாம் பாருங்கள். ஸ்வர அக்ஷரம், வெஞ்சன அக்ஷரம் நம்ம படித்தோம் இல்லையா, அதே மாதிரி மெய் எழுத்துக்களுடன் சேர்க்கும் சின்னங்கள். இந்த சின்னங்கள் வந்து ஒரு எழுத்துக்கு ஈக்குவலாக உபயோகிக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸாம்பிளில் யான்னு எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த இந்த சிம்பிள் போட்டாச்சு அப்படின்னா நம்ம யாங்கிற எழுத்தை உபயோகிப்போம். மலையாளத்தில் வந்து யாங்கிற எழுத்து வேண்டாம், இந்த சிம்பிள் இருந்தாலே அதை யாவாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். பாருங்கள், யா என்ற உச்சரிப்பை தர்ற சிம்பிள். எக்ஸாம்பிள் பாருங்களேன், காவ்யா. நீங்கள் ஏற்கனவே எழுத்துக்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்பீங்க இல்லையா, அப்போ கா எழுதி அதோடைய துணைக்கால் இல்லையா, அப்போ கா. வா எழுதி அந்த நம்ம பாருங்கள்
தமிழில் வந்து யா காவ்யாங்கிறதுக்கு யாங்கிற எழுத்தை எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா எழுத்து வேண்டாம். அந்த யாவுக்கு பதிலாக அந்த சிம்பல் இல்லையா, ஒரு கொடை கம்பி மாதிரி அப்படியே வளைச்சி உள்ளே விடுற மாதிரி உள்ள ஒரு சிம்பல் காவ்யா. பின்ன துணைக்கால் யான்னு வர்றதுனால, நீட்டி வர்றதுனால அந்த துணைக்கால் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ மலையாளத்தில் வந்து அந்த யாங்கிற எழுத்து வேண்டாம். இந்த சிம்பல் இருந்தாலே அதை யாவாக நம்ம உச்சரிக்கணும். காவ்யா. அடுத்து ரகசியம். ரகசியம் ரகசியம் பார்த்தீங்களா, நம்ம ராகா சி யா சேர்க்குறோம். அங்கே வந்து அந்த யாவுக்கு பதிலாக சாவோட சேர்த்து அந்த சிம்பல் போட்டாச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த சியா வியா இல்லையா, ரகசியம். அடுத்து சத்தியம். சத்தியம்னு எழுதுகிறோம் இல்லையா, யா சேர்த்து எழுதுகிறோம். மலையாளத்தில் எழுதும்போது அந்த யா வரல, அதுக்கு பதிலாக அந்த சிம்பல் வந்திருக்கு. அதனால அந்த தாவோட சேர்த்து சத்தியம் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். இவ்வளோதான் இதனுடைய முக்கியத்துவம். அடுத்து பாருங்கள், வாங்கிற சிம்பல், அதாவது வான்னு உச்சரிப்பை தருகின்ற சிம்பல் இல்லையா, வாயின்ற உச்சரிப்பை தரும் சிம்பல். நான் பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சுவாமி. சுவாமின்னு எழுதும்போது, தமிழில் எழுதும்போது சு எழுதி அதோட வா சேர்த்து எழுதுகிறாங்க. என்ன, வா கிடையாது. இந்த ரெண்டுக்கும், அதாவது இந்த யா சிம்பலுக்கும் வா சிம்பலும் சேம் மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா, கிடையாது. யா சிம்பல் வரணும்னா சின்னதாக என்ன செய்கிறோம், வளைச்சி விட்றோம் கொடைக்கம்பி மாதிரி இல்லையா. இங்கே வந்து வா சிம்பல், அதாவது வாங்கிற அந்த உச்சரிப்பு கிடைக்கிறதுக்காக எள்ளு, அதாவது எள்ளு இங்கிலீஷ் லெட்டர் எள்ளு இருக்குல்ல, அது ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸில் போட்டது மாதிரி எழுதுகிறோம். இது ரெண்டும் வித்தியாசம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ பாருங்கள், வா உச்சரிப்பு வர்ற அந்த சுவாமி. அதே மாதிரி ஸ்வர்ணா. மலையாளத்தில் சொர்ணா அப்படின்னு அங்கே வா வரல இல்லையா, அதோட சிம்பல் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழில் எழுதும்போது ஸ்வர்ணா அப்படின்னு எழுதுகிறோம். விஸ்வாசம். விஸ்வாசம்னு எழுதும்போது மலையாளத்தில் அந்த சிம்பல் மட்டும்தான் வந்திருக்கு. பாருங்களா, ஷா கூட அந்த சிம்பல் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழில் எழுதும்போது அந்த வா சேர்க்குறோம் இல்லையா, விஸ்வாசம். இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ரா ஒலியமைப்பை தருகின்ற சிம்பல். ரா அது என்னென்னா, ஒரு எழுத்துடைய முன்னாடி வரும். இப்போ நம்ம இவ்வளோ ஒரு எழுத்து எழுதிட்டு தான் நம்ம அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா. ஆனால் இந்த ராங்கிற ஒலியமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு முன்னாடியே இந்த சிம்பலை போடணும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பாத்திரம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், அதுக்கு முன்னாடியே என்ன வந்துடுது, சிம்பல் வந்துடுது. அதே மாதிரி விக்ரம், விக்ரம்ங்கிற பேர் எழுதும்போது அதுக்கு முன்னாடி அந்த சிம்பல் வருது. அப்போ அந்த ரா நம்ம எக்ஸ்ட்ரா ரா சேர்த்து எழுதுகிற எழுத்துக்களுக்கெல்லாம் ரா வேண்டாம். மலையாளத்தில் இந்த சிம்பல் எழுதியாச்சுனாவே அது ரான்னு நம்ம உச்சரிக்கலாம். புரியுதா. பாத்திரம், விக்ரம், சக்கரம். இனி இதே மாதிரி குங்கிற ஒலியமைப்பு மலையாளத்தில் தர்றது. பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, தமிழில் வந்து நம்ம புள்ளி வைக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் புள்ளி வைப்போம். அதே மாதிரி மலையாளத்தில் புள்ளிக்கு பதிலாக சந்திரக்கலை. அங்கே வந்து நம்ம இக்கு இங்கு ஈ சேர்த்து சொல்லுவோம் இல்லையா, இச்சு இப்பு. மலையாளத்தில் சொல்லும்போது கு ngு சு அந்த ஒலியமைப்பு மட்டும்தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கு இல்லையா, கு என்ற உச்சரிப்பு தரும் சிம்பல். ஆடு, மூக்கு, கண்ணு. தமிழில் சொல்லும்போது ஆடு, மூக்கு, கண்ணு. இப்போ மலையாளத்தில் டு கு நு அதோட ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா, நமக்கு வந்து ஊ சவுண்டு சேர்ந்து வரும். ஆடு, மூக்கு, கண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். அடுத்த வீடியோஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பை பாய்.